வணக்கம். நம்ம மாயம் ஸ்டுடியோஸ் யூடியூப் சேனல்ல ஒரு நாளைக்கு 5 வீடியோஸ் போஸ்ட் பண்ணிட்டு இருக்கோம். எல்லா வீடியோஸ்க்கான நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரணும்னாக்கா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கீழே ஒரு பெல் ஐகான் இருக்கும், ஆல் நோட்டிஃபிகேஷன். அதை கிளிக் பண்ணிடுங்க. அதை கிளிக் பண்ணா மட்டும்தான் நான் போடுற வீடியோஸ் ஒன்று நீங்க பார்க்க முடியும். அண்ட் மாயம் ஸ்டுடியோஸ் போலவே மாயம் பக்தி அண்ட் மாயம் லைஃப் ஸ்டைல் இந்த சேனல்ஸையும் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு மறக்காம பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க, ஆல் நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருங்க. யூடியூபை தாண்டி அடுத்தடுத்த அப்டேட்ஸ் நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம மாயம் ட்ரெண்ட்ஸ் ஃபேஸ்புக் பேஜை ஃபாலோ பண்ணிடுங்க. கூடவே மாயம் ஸ்டுடியோஸ் 9 என்ற இன்ஸ்டாகிராம் பேஜையும் ஃபாலோ பண்ணிக்கங்க. இது எல்லாத்துக்கான லிங்க்ஸையும் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுத்துருக்கேன். நன்றி. இந்த காந்தாரா படத்துல செகண்ட் பார்ட்ல பார்த்திருப்பீங்க, புலி ஒன்று வரும். கிட்டத்தட்ட எனர்ஜி கனெக்ட் ஆன மாதிரி காமிச்சிருப்பாங்க அந்த மனுஷனுக்கும் அந்த புலிக்கும் சொல்லிட்டு. இந்த டோட்டம் அனிமல் வந்து நம்ம கிட்ட எப்போ வரும் அப்படின்னா நம்மளை கைட் பண்ணணும். நம்ம ஒரு இடத்துல வந்து ஸ்டக் ஆயிட்டோம், இந்த அனிமல் தான் நம்மளை சூஸ் பண்ணும், கேட் தான் நம்மளை சூஸ் பண்ணும். நம்ம மனசுல நினைச்சு போனா ஆனா அது பாசிபிள் இல்லை. எங்க பக்கத்து வீட்டுல 10 குட்டி போட்டிருக்குன்னா ஒரு குட்டி நான் தானே சூஸ் பண்ணி எடுத்துட்டு வரேன். அது உங்க கூட இருக்கா இல்லையான்னு அதுதானே டிசைட் பண்ணும். ஓ ஓகே ஓகே. நீங்க கூட்டிட்டு வரலாம், நம்ம கூட்டிட்டு வர எல்லா பெட்டுமே நம்ம கூட இருக்க மாட்டாங்க. இந்த உல்ஃப் இருக்குல்ல, இப்போ ஒருத்தருக்கு ஃபுல்லாக அந்த உல்ஃப் சார்ந்த படங்களாக பார்க்கறது, உல்ஃப் சார்ந்த ஃபோட்டோஸ் ரொம்ப பிடிக்கிறது, அப்புறம் எங்கே பார்த்துல உல்ஃப்னாலே ஓகே இதுவும் எனக்கு தெரிலப்பா, எனக்கும் அந்த அனிமலுக்கு தான் கனெக்ட் இருக்குப்பா, அவங்களே கொஞ்சம் ஒரு மாதிரி உள்ள யோசிக்க ஆரம்பிப்பாங்க. இது போல் சயின்ஸ் வந்துச்சுன்னா அவங்களுக்கான அந்த அனிமல் உல்ஃப் தான் இருக்கலாம். ஓ இன்ஸ்டிங்க்ட் வச்சு அது சொல்ல முடியும். இப்போ வந்து நீங்க உல்ஃப் சொன்னீங்க இல்லையா, அந்த உல்ஃப் வந்து அவங்க கண்ணுக்கு அடிக்கடி தென்பட்டுட்டே இருக்கும். ஒரு மூவி மூலியமாவோ இல்லை வேற ஏதாவது ஒரு விஷயங்கள் மூலியமாவோ இல்லை ட்ரீம்ல கனவுல கூட வந்து அது வந்துட்டு இருக்கும். அந்த மாதிரி அடிக்கடி பார்க்குற விஷயங்கள் வந்து நம்ம ஸ்பிரிட் அனிமலா இருக்கிற சான்சஸ் உண்டு. ஓகே. இன்னும் சில உயிரினங்கள் ரொம்ப கனெக்டடா இருப்போம் அது கூட, அந்த மாதிரி ஸ்பிரிட் அனிமல்ஸ் கூட. எனக்கு இதுல அந்த கனெக்டடா இருக்க சில உயிரினங்கள் இருக்குல்ல, அதுல சில லிஸ்ட் ஒன்று போடுறேன், முடிஞ்சா அதை பத்தி சொன்னா கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். டிராகன் ஃப்ளை டிரான்ஸ்ஃபர்மேஷன். நீங்கள் வந்து ஒரு புது விஷயம் உங்கள் லைஃப்பில் நடக்க போகுது. ஒரு விஷயத்தை நீங்கள் வந்து என்ன சொல்கிறது, ட்ராகன் ஃப்ளை என்ன தான் வந்து அந்த கொஞ்சம் அதோட லைஃப் ஸ்பேன் வந்து கம்மி தான், ஆனால் இருக்கிற வரைக்குமே வந்து அது ரொம்ப ப்ரொடெக்டிவாக அது இது இருக்கும். ட்ராகன் ஃப்ளை வந்து டிரான்ஸ்ஃபர்மேஷன். அடுத்து இந்த க்ரோ வந்து க்ரோ வந்து சேக்ரெட் மெசஞ்சர், சைக்கிக் எபிலிட்டிலாம் வந்து க்ரோக்கு நிறையா இருக்கும். ரேவன் சொல்லுவாங்க. சோ அது வந்து க்ரோ குறிக்கும். ஓகே. காட் ஆஃப் இன்டெலிஜென்ஸும். ஓகே. இந்த கேம் ஆஃப் த்ரோன்ஸ்லாம் ஃபுல்லா அத பாத்துறோம். காட் ஆஃப் வார் வரைக்கும் அத நாங்க பாத்துறோம் ராக்னராக்ல. அடுத்து டால்ஃபின் வந்து பிளேஃபுல்னஸ், ரொம்ப ஜென்டில் டால்ஃபின். அதெல்லாம் கல கல கலன்னு சந்தோஷ் சுப்ரமணிய ஜெலிலியா மாதிரி கிட்டத்தட்ட ஃபுல்லா. எலிஃபண்ட் வந்து பேஷன்ஸ், ஸ்ட்ரென்த், அப்புறம் வந்து நம்ம ஆன்செஸ்டரோட ஹீலிங் இருக்கு இல்லையா, அதையும் வந்து குறிக்கும். ஓகே. ஸ்பைடர் ஸ்கில், கிரியேட்டிவிட்டி, எவ்வளோ அழகா அதோட வெப்பை வந்து அது கிரியேட் பண்ணுது. பட்டர்ஃப்ளை வந்து ரீபர்த், டிரான்ஸ்ஃபர்மேஷன். ஓகே. நல்ல கம்பீரமா புலி நம்மால. தைரியம், பவர். ஓகே. ஹார்ஸ் வந்து ஃப்ரீடம், பவர். இது கூட சுதந்திரத்தை ஓடிட்டே இருக்கிறதா ஃபுல்லா கனெக்ட் பண்ணிக்கலாம். ஈகிள் வந்து இது என்ன சொல்ற, ஒரு ஸ்பிரிச்சுவல் மெசஞ்சர். அதுக்கப்புறம் வந்து ஈகிள் வந்து லவ் கூட நம்ம கனெக்ட் பண்ணலாம். எங்களுக்கு தெரிஞ்ச ஈகிள்னா அமெரிக்காவோட சிம்பிளா தான் பார்த்துட்டு இருப்போம் இது வரைக்கும் ஃபுல்லா. மான் வந்து வேகம். ஓகே. அனிமல்ஸ் கிட்ட இவ்வளோ விஷயங்கள் இருக்கு. அந்த ஃபீல்டில் இருக்க மட்டும் கேட்கும் போது நம்மளுக்கு அதிசயமா தெரியுது இது. அப்புறம் இந்த டாட்டம் அனிமல்ஸ் இருக்குல்ல, இதை பற்றி ஒரு சில இடங்களை படிச்சிருக்கேன், பட் நீங்கள் சொன்ன கிளாரிட்டியாக இருக்கும்னு நினைக்கிறேன். அதை பற்றி சொல்ல முடியுமா? ஸோ ஸ்பிரிட் அனிமலுங்கிறது வந்து இந்த மாதிரி மெடிடேஷன் மூலிமா நம்ம வந்து இப்போ இந்த ட்ரைபல் பீப்புளெலாம் பார்த்தீங்கன்னா அவங்க எல்லாருக்குமே அவங்க ஸ்பிரிட் அனிமல் என்னன்னு தெரியும். அந்த ஸ்பிரிட் அனிமல் கூட அவங்க கனெக்டடாக தான் இருப்பாங்க. அதே மாதிரி ஒரு சில ரிச்சுவல் பண்ணும்போது அந்த ஸ்பிரிட் அனிமலை வந்து அவங்க ப்ரொடெக்ஷனுக்கு எனர்ஜெட்டிக்காக கூப்பிடுவாங்க. இப்போ நான் பேசுறது எதுவுமே வந்து ஃபிசிக்கல் இதில் இல்லை. ஒரே செகண்ட், இந்த காந்தாரா படத்தில் செகண்ட் பார்ட்டில் பார்த்துருப்பீங்க, புலி ஒன்று வரும். கிட்டத்தட்ட எனர்ஜி கனெக்ட் ஆன மாதிரி காமிச்சிருப்பாங்க அந்த மனுஷனுக்கும் அந்த புலிக்கும் சொல்லிட்டு. ஆமாம், அந்த ப்ரொடெக்ஷனுக்கு அவங்க வந்து கூப்பிடுவாங்க. ஸோ நம்ம அவங்க வந்து இதெல்லாம் வந்து ரொம்ப காலமாக வந்து பண்ணிட்டு தான் இருந்திருக்காங்க. ஸ்பிரிட் அனிமலுங்கிறது நம்மளுடைய ரிஃப்ளெக்ஷன் இல்லையா. டோட்டம் அனிமலுங்கிறது நம்ம கிட்ட இருக்கிற பெட்ஸ், நம்ம வேணும்னு நினைச்ச பெட்ஸ். எனக்கு பூனை பிடிக்கும், நாய் பிடிக்கும் அப்படிங்கிறது. இந்த டோட்டம் அனிமல் வந்து நம்ம கிட்ட எப்போ வரும் அப்படின்னா நம்மளை கைட் பண்ணணும். நம்ம ஒரு இடத்துல வந்து ஸ்டக் ஆயிட்டோம், நமக்கு அந்த இடத்துல ஒரு பெட்டு தேவைப்படுது, ஒரு ப்ரொடெக்ஷன் தேவைப்படுது, ஒரு இமோஷ்னல் சப்போர்ட்டாக வந்து நமக்கு கூட இருக்கிறதுக்கு ஒருத்தவங்க தேவைப்படுறாங்க. அப்படிங்கும்போது அதை தான் வந்து டோட்டம் அனிமல்னு சொல்லுவாங்க. நம்ம கூட இருக்கிற நாய், பூனை, பேர்ட்ஸ், நம்ம வளர்க்குற பெட்ஸு, நமக்கு வேணும்னு நினச்சி நம்ம வச்சுக்கிற பெட்ஸு. இப்போது காட்டில் சிங்கம் இருக்குது,
எனக்கு வீடியோவில் அந்த டிவிலாம் நான் பார்க்கும்போது சிங்க வளர்த்த எப்படி இருக்கும் நல்லா இருக்கும்ல அப்படின்னு நினச்சிட்டே இருப்பேன். பட் கடைசியில் என்னால் முடியாது. இப்போ இது அந்த டோட்டம் லிஸ்ட்டில் வந்துருமா? இருக்கலாம். ஓ, இதுவும் கிட்டத்தட்ட வரும். ஓகே, ரைட். இப்போது நமக்கான ஸ்பிரிட் அனிமல் இருக்குல்ல, இந்த விஷயத்தை கண்டுபிடிக்க முடியாதுன்னு சொல்லிட்டீங்க, அதாவது நீங்கள். ஆனால் நான் ட்ரை பண்ணால் என்னால் அதுக்கு நீங்கள் ஹெல்ப் பண்ணால் கண்டுபிடிக்க முடியும்ட்டீங்க. ஒரு சிலர் எனக்கு பாம்பு கனவுல வந்துட்டே இருக்கு, அதனால டாட்டூ போட்டிருக்கேன்னு சொல்லுவாங்க. பாம்பு இல்ல, பாம்பு கூட ஸ்பிரிட் அனிமலா இருக்கு. கன்சிடர் பண்ணுவாங்க. ஆமா, இருக்கு பாம்பு. எனக்கு தெரிஞ்ச ஒருத்தவங்களுடைய ஸ்பிரிட் அனிமல் வந்து பாம்பு. அவங்க வந்து அடிக்கடி பாம்பை பார்ப்பாங்க. அவங்க கண்ணே பார்த்தீங்கன்னா அவ்வளோ பவர்ஃபுல்லாக இருக்கும். அவங்களும் ஷாமன் தான், இந்த மாதிரி சோல்ஸ் கூட கனெக்ட் பண்ணுறவங்க தான். தாந்திரிக்லேயும் இருக்காங்க. அவங்களுடைய ஸ்பிரிட் அனிமல் வந்து பாம்பு. அவங்க வந்து சிவன் கூடயும் ரொம்ப கனெக்டடாக இருப்பாங்க. ஓகே, ஸோ ஸ்பிரிச்சுவலில் ஒரு ஹை லெவல் அடையணும்னாக்கா அனிமல்ஸோட ஸ்பிரிட் இவ்வளோ தூரம் நம்மளுக்கு புஷ் பண்ணும், நமக்கு வந்து ஹெல்ப் பண்ணும். ஓகே, இன்ட்ரெஸ்டிங். இந்த விஷயம் ரொம்ப ரொம்ப புதுசாக இருக்குது ஆக்சுவலாக. இப்போ நீங்கள் என்ன தான் இந்த பெட்ஸ் அதுன்னு பேசினாலும் நம்ம மைண்டுக்கு முதல்ல வந்து நிற்கிறது கேட்டு தான். எவ்வளோ பெட்ஸ் இருந்தாலும் கேட்டு தான் வந்து நிற்கும். வைல்டு அனிமல்ஸே எடுத்துக்கங்க, அதையும் தாண்டி கேட்டு முன்னாடி வந்து நின்றோம். ஏன்னா அந்த அளவுக்கு அழகு, அறிவு, அந்த கேட்டோட பிஹேவியர்லாம் நம்ம சோகத்தை மறக்க வச்சிடும் ஃபுல்லாக. ஏன்னா நாய் நன்றி உள்ளதான் நம்ம கூடயே இருந்தாலும் கேட்டோட தனி அழகுன்ற மாதிரி தோணும். அந்த கேட்டை பற்றி பல விஷயம் உங்கள்கிட்ட பேசணும்னு நினைக்கிறேன். ஏன்னா நானும் பயங்கரமான ஒரு பூனை பைத்தியம். ஃபுல்லாக கேட்டாக வளர்த்துருக்கேன். அந்த கேள்வி கேட்க எனக்கு க்யூரியஸாக இருக்குது. ஒரு வீட்டில் பூனை ஒருத்தவங்க வளர்க்குறாங்க அப்படின்னா அது எவ்வளோப்பட்ட காரணங்கள் இருக்கலாம். ஆனால் அந்த பூனை அங்கே வளரணுன்னு இருக்குது பார்த்தீங்களா, அதுக்கு என்ன காரணமாக இருக்கும்? இப்போ நான் அந்த டோட்டம் அனிமல் சொன்னேன் இல்லையா, அந்த அனிமல் தான் நம்மளை சூஸ் பண்ணும். கேட்டு தான் நம்மளை சூஸ் பண்ணும். நம்ம மனசில் நினச்சிப்போம் ஆனால் அது பாசிபிள் இல்லை. எங்கள் பக்கத்து வீட்டில் 10 குட்டி போட்டிருக்குன்னா ஒரு குட்டி நான் தானே சூஸ் பண்ணி எடுத்துகிட்டு வரேன். அது உங்கள் கூட இருக்கா இல்லையான்னு அது தானே டிசைட் பண்ணும். ஓ, ஓகே, ஓகே. நீங்கள் கூட்டிகிட்டு வரலாம், நம்ம கூட்டிகிட்டு வர எல்லா பெட்டுமே நம்ம கூட இருக்க மாட்டாங்க. அந்த டைம் பீரியட் வரைக்கும் இருப்பாங்க, அதுக்கப்புறம் போயிடுவாங்க. சில பேர் கூட்டிகிட்டு வந்த ஒரு 2 நாள்லேயே ஓடி போயிடுவாங்க. ஸோ அவங்க தான் டிசைட் பண்ணுவாங்க. கேட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா அவங்க வந்து எனர்ஜி பீயிங்ஸ். அவங்களுக்கு வந்து இப்போது ரீசெண்டாக எர்த்குவேக் வந்தது இல்லையா, அதில் ஒரு வீடியோவில் வந்து எர்த்குவேக் வர்றதுக்கு முன்னாடி நிறைய கேட்ஸ்லாம் கண்டுபிடிச்சி பிஹேவ் பண்ணுறாங்க. அது வந்து அந்த நொடியில் பிஹேவ் பண்ணுறாங்க. ஆனால் அவங்களுக்கு வந்து முன்னாடியே தெரிஞ்சிருக்கும் இந்த மாதிரி நடக்க போகுது அப்படின்னு. நமக்கு ஒரு விஷயம் இந்த ஃபிசிக்கல் பிளேனில் இங்கே ஏர்த்தில் நடக்க போகிறதுக்கு முன்னாடி அது வந்து எனர்ஜி பிளேனில் வந்து மேனிஃபெஸ்ட் ஆகணும். அங்கே மேனிஃபெஸ்ட் ஆகி அது நடந்து தான் அதுக்கப்புறம் நம்ம இங்கே அது நமக்கு நடக்கும். அங்கே மேனிஃபெஸ்ட் ஆகும்போதே இந்த கேட்டுக்கு அங்கே என்ன நடக்குதுங்கிறது தெரிஞ்சிடும். ரெண்டாவது, கேட்டு வந்து பார்த்தீங்கன்னா கார்னரில், ஸ்லாப் மேலே, அப்புறம் கபோர்டு உள்ள, நம்மளால் எல்லா இடத்துக்கும் போக முடியாத இடத்துக்கு கூட போய் அந்த கேட் உட்காரும். அந்த இடத்துல தான் வந்து எனர்ஜி வந்து ஸ்டக்காக இருந்ததுன்னா இந்த கேட் வந்து அந்த எனர்ஜியை வந்து கிளென்ஸ் பண்ணும். இப்போது நமக்கு வந்து ஏதாவது ஒரு ப்ராப்ளம் வரப்போகுதுன்னு வச்சுக்கோங்களேன், டாகும் பண்ணும் ஒரு சில விஷயங்கள். ஆனால் கேட்டுக்கு அந்த பவர் வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது. சே ஃபார் எக்ஸாம்பிள், எனக்கு ரீசெண்டாக நடந்த விஷயத்தை நான் சொல்கிறேன். ஒரு 2 months முன்னாடி என் இன்ஸ்டாகிராமில் கூட போட்டிருப்பேன். என் கேட் என்ன பண்ணும், 2 கேட்டு. ஒரு கேட் வந்து என்னோட பில்லோ பக்கத்தில் படுத்துக்கும். இன்னொரு கேட்டு என் குழந்தை எங்கே தலை வச்சுருக்கானோ அது பக்கத்தில், அவன் பக்கத்தில் படுத்து அவன் தலை மேலே கொண்டு போய் இப்படி தலையை வைக்கும். இது ஒரு ரெகுலர் ஹேபிட்டாகவே வச்சுருந்தாங்க. அந்த இன்னொரு கேட் கூட அப்பப்போ போயிடும். ஆனால் இது வந்து ஒரு 12:30 1 o'clock ஆனால் வந்து படுத்துதுன்னா காலையில் வரைக்கும் அந்த சூரிய வெளிச்சம் வர வரைக்கும் அவன் கூட தான் இருக்கும். நம்ம நடுவில் அப்பப்போ முழிப்போம்ல, அப்போல்லாம் பார்ப்பேன் அவன் மேலே இப்படி தலையை வச்சுட்டு தான் படுத்திருக்கும். இல்லை அவன் தலை இது பண்ணுறான்னா சும்மா படுத்திருக்கும். ஒரு நாள் வந்து ஒரு தூக்க கலக்கத்தில் ஒரு 2 மணி 3 மணி இருக்கும், முழிச்சு இப்படி திரும்பி பார்க்குறேன். நானு குழந்தை அந்த கேட் மட்டும்தான் இருக்கும். போய் காத்துல யாரு கூடயே சண்டை போட்டுட்டு இருக்கேன். எனக்கு ஒரு நிமிஷம் என்னதான் இருந்தாலும் நம்ம எதையாவது பாத்துருவோமோன்ற ஒரு இது இருக்கும் இல்லையா எனக்கு. அது குழந்தை இருக்கிறதுனால அந்த ஃபியர் ஆட்டோமேட்டிக்காக வரும். என்னதான் நம்ம வந்து ஸ்பிரிட் வேர்ல்டில் பேசினாலும் என்னோட இன்டென்ஷன் எப்படி இருக்கும்னா, எந்த ஆத்மா என் கூட கனெக்ட் பண்ணுமோ, நல்ல ஸ்பிரிட்ஸ், கெட்டது நல்லது தாண்டி எல்லாமே வைப்ரேஷன் தான். ஒரு நல்ல ஃப்ரீக்வன்சி இருக்கிற ஸ்பிரிட் மட்டும் தான் என் கூட கனெக்ட் ஆகும். நான் இன்டென்ஷன் செட் பண்ணியிருப்பேன். எல்லார் கூடயும்லாம் என்னால் ஏன்னா இப்போ நம்ம ஃபேமிலி லைஃப்லேயும் இருக்கும், அதில் அந்த வேர்ல்டில் வந்து கம்ப்ளீட்டாக போக முடியாது. இவன் இது காற்றுல சண்டை போட்டோன்னே எனக்கு ஒரு நிமிஷம் இதுவாயிடுச்சு. நான் ஹனுமன் ரொம்ப கும்பிடுவேன். அந்த இடத்துலயே ஹனுமன் சாலிசாவை சொல்லிட்டு அப்படியே தூங்கிட்டேன். மறுநாள் காலையில் திருப்பி இந்த கேட் வந்து அவன் தலை பக்கத்தில் உட்காருது. அப்போ தான் எனக்கு ஞாபகம் வருது, என்னடா இந்த மாதிரி வந்து உட்காந்துட்டே இருக்கேன்ட்டு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நாயுமே வந்து ஆல்ரெடி பக்கத்து வீட்டில் வந்து உங்கள் டாக்ஸ் ரொம்ப ஊழெடுதுன்னு கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ 15 நாளாக கத்திக்கிட்டே இருக்கான், டெய்லி கத்துறான்.
இப்போ வந்து மேஜராக ஒரு ஈவெண்ட் நடக்க போகுதுன்னு வச்சுக்கோங்க, ஃப்ளட் வரப்போகுது, சைக்ளோன் வரப்போகுது, இல்லை தீபாவளி டைம்னா எல்லா டாக்ஸுமே கத்தும். ரோட்டில் இருக்கிற எல்லா டாக்ஸுமே கத்துவாங்க, அந்த ஊழையிடுவாங்கல்ல, அது எல்லாருமே பண்ணுவாங்க. இங்கே வந்து எங்கள் வீட்டில் மட்டும்தான் பண்ணுது. எனக்கு இவங்க கொடுத்த ஸ்ட்ரெஸ்ஸில் வந்து கம்யூனிகேட் பண்ணணுங்கிறது தோணலை. நான் வந்து எனக்கு கீழே ட்ரெயினாக இருப்பாங்க இல்லையா, அவங்க கிட்ட வந்து கனெக்ட் பண்ண சொல்லியிருந்தேன். அவங்க எல்லாருமே வந்து ஏதோ ஸ்பிரிட் பார்க்குறாங்க, வாசல் ஏதோ ஸ்பிரிட் வருது, ஸ்பிரிட்டை பார்த்து அதை விரட்டுறாங்க, அவங்க கத்துற சவுண்டில் அது போகுது, அது விரட்டுறாங்கன்னு. அதே டைம் தான் இந்த கேட் இப்படி பண்ணுச்சு. கண்டினியூஸ் 15 நாள் ஹவுல் பண்ணியிருக்கான். என் குழந்தை வந்து ஒரு 3 நாள் ஹாஸ்பிட்டலைஸ்டு. ஐயோ, அங்கே ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆயிருந்தோம். ஸோ ஃபஸ்ட் டே ஃபீவர் வந்தது, 2வது நாள் வந்து ஃபீவர் இல்லை. நம்ம தூங்கிடுவோம் இல்லையா, அவனுக்கு ஃபீவர்னு வந்தால் ஒரு அம்மாவுக்கு வந்து தூக்கமே இருக்காது, முடிச்சுக்கிட்டே இருப்பேன் நான். ஸோ 2வது நாள் நான் தூங்கிட்டேன். காலையில் திருப்பி ஒரு 4 மணி இருக்கும், கத்துது நாய், ஊழையிடுறான். நான் ஏஞ்சி போய் சும்மா இருடான்னு சொல்லுவேன், எந்திரிப்பேன் பாதி ராத்திரியில். எத்தனை மணிக்கு ரொம்ப கத்துறான்னு வச்சுக்கோங்க, கண்டினியூஸாக எந்திரிப்பேன். ஏன்னா ஆப்போசிட் வீட்டில் வந்து திருடன் ஒருத்தர் வந்தாங்க, அப்பயும் இவங்க கத்துனாங்க, ஊழையிட்டாங்க. அவங்க ஊழையிடுறத வச்சு தான் தெரியும் அங்கே வந்து திருடன் வராங்க, அதனால தான் இவங்க ரியாக்ட் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு. ஸோ அந்த மாதிரி யாரோ வராங்களான்னு ஏஞ்சி பார்க்கறதுக்காக நான் வந்து சில நேரத்தில் போவேன். அப்போ இப்படி கை எடுத்து இப்படி போடுறேன், அவனுக்கு ஃபீவர். டெம்பரேச்சர் எடுத்து செக் பண்ணால் 103. காலையில் 3 மணி. தண்ணியை புழிஞ்சு தலையில் வச்சு இதை நான் பண்ணிகிட்டே இருந்தேன். ஸோ அவனுக்கு ஒரு ஃபீவர் வரப்போது, அவன் வந்து ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆக போகிறான் அப்படிங்கிற ஒரு விஷயம் இவனுக்கு முன்னாடியே தெரிஞ்சிருக்கு. இவனை ஏதோ ஒரு எனர்ஜி டிஸ்டர்ப் பண்ணுது அப்படிங்கிறது என் கேட்டுக்கு வந்து தெரிஞ்சிருக்கு. இந்த விஷயம் கேட்கும் போதும் நீங்கள் அனுபவிச்சது உண்மை, அதில் மாற்று கருத்து இல்லை. ஆனால் அது சயின்டிஃபிக்கலாக ப்ரூவ் பண்ண முடியல இந்த விஷயத்த. ஆக்சுவலாக சயின்ஸு எப்படி ப்ரூவ் பண்ண முடியும்? பக்கத்து வீட்டுக்காரங்க கிட்ட வந்து நான் மெசேஜ் அனுப்பிட்டே இருந்தேன். 2 பக்கம் வீடு இருக்குது. இந்த லெஃப்டில் இருக்கிறவங்க கிட்ட வந்து இவன் எதுக்கு கத்துறானே தெரியல, 10 நாளாக கத்திக்கிட்டு இருக்கான். இந்த சைடு வீட்டில் வேற இப்படி பண்ணுறான். நானும் கேட்டுட்டேன், ஸ்பிரிட்டுங்கிறாங்க. ஏன்னா அவங்களுமே சொல்லுவாங்க, ஆமாம் என் நாய் வந்து எப்போ கத்தோன்னா நான் இல்லைன்னா கத்தும். நான் ஊருக்கு போயிட்டேன்னா அந்த இதில் நான் எப்படா வருவேன்னு வெயிட் பண்ணி அப்போ கத்துவாங்க. இல்லைன்னா மேஜராக ஏதாவது விஷயம், தீபாவளி முன்னாடிலாம் கண்டிப்பாக எல்லா நாயுமே ரொம்ப ஊழையிடுவாங்க. அமாவாசை டைமில் ஊழையிடுவாங்க. அந்த எனர்ஜி ஆக்டிவிட்டி ரொம்ப, அதே மாதிரி 12:30 மணி 1 மணிலாம் பார்த்தீங்கன்னா அவங்க வந்து அந்த ஊழையிடுற சவுண்டு ஜாஸ்தியாக இருக்கும். அந்த எனர்ஜி வந்து இங்கே வந்து அதோட ஆக்டிவிட்டி அதிகமாகுது. அப்படிங்கும்போது இவங்க இடுற அந்த சவுண்டில் வந்து அது வந்து போய்டுன்றதுக்காக அந்த சவுண்டு ஜாஸ்தியாக இது பண்ணுவாங்க. ஏன்னா டாக்ஸாலையும் வந்து அதெல்லாம் உணர முடியும், பார்க்க முடியும் இல்லையா. ஸோ பக்கத்து வீட்டுக்காரங்க கிட்ட நான் சொல்லிகிட்டே இருந்தேன், இந்த மாதிரி அவன் கத்திக்கிட்டே இருக்கான், ஏன்னு தெரியலன்னு. கடைசியில் இவனுக்கு ஃபீவர். இது போன மாதம் நடந்தது. இந்த மாதம் திரும்ப ஹாஸ்பிட்டல்லேருந்து வந்ததுக்கப்புறம் கத்துறதை விட்டுட்டான். கத்தவே இல்லை. நானும் அதுக்கப்புறம் தான் தூங்க ஆரம்பித்தேன். இந்த மண்டேலேருந்து குழந்தை ஸ்கூலுக்கு போகல. சண்டே காலையில் 5 மணிக்கு கத்துறான். நான் நல்லா தூங்கிட்டு இருந்தேன், என்னடா 5 மணிக்கு காலையில் கத்துறானேன்னு சொல்லிட்டு திருப்பி எந்திரிச்சு பார்க்குறேன், திரும்ப இவனுக்கு ஃபீவர். இந்த 1 வாரம் ஸ்கூலுக்கு போகல. அந்த ஒரு சின்ன அவங்க பாடியில் இருக்கிற அந்த சேஞ்சஸ் கூட இவங்களால உணர முடியும். அதாவது டெலிபதி கம்யூனிகேஷன் பண்ற உங்ககிட்ட மட்டும் அனிமல்ஸ் இப்படி பிஹேவ் பண்ணல, எல்லார்கிட்டயுமே இப்படிதான். அப்போ பெட்டு வளர்க்குறவங்க எல்லாருக்குமே வந்து தெரியும், இப்போ அவன் ஒரு பெட்டு கத்துது அப்படின்னா சும்மா கத்த மாட்டான் அப்படின்னு. ஒன்று யாராவது வருவாங்களா இருக்கும், இல்லை அதுக்கு அந்த பெட்டுக்கே ஏதாவது ஃபிசிக்கல் பெயினாக இருக்கும், இல்லை வீட்டில் ஏதோ ஒரு விஷயங்கள். நம்ம வந்து பூனை குறுக்கில் போனால் வந்து அபசகுணம் அதெல்லாம் வந்து சொல்கிறோம். அது குணத்தையும் தாண்டி நம்மளை வந்து ஒரு அவேர்னஸ் நமக்கு க்ரியேட் பண்ணுறாங்க தான். ஒரு விஷயம் நடக்க போது அதை சொல்கிறாங்க. ஸ்கூலுக்கு வந்து கொண்டு விடுறதுக்காக ஸ்கூட்டியில் போய்கிட்டு இருக்கேன் நான். ஒரு கருப்பு பூனை கொஞ்சம் ஒரு 4-5 பில்டிங் தள்ளி தான் உட்காந்துருந்தது, செவத்து மேலே அந்த ஸ்லாப் மேலே உட்காந்துருந்தது. சரி, அது அங்கே தானே உட்காந்துட்டு இருக்கேன், எனக்கு ஆல்ரெடி லேட் ஆகுது, நான் ஃபாஸ்ட்டாக போகிறேன், கிட்ட போகிறேன், க்ராஸ் பண்ணிடுச்சு. நல்ல வேலை நான் அதை எதுவும் பண்ணல. நான் இது பண்ணி போயிட்டு அந்த இப்படி யூ டர்ன் எடுக்கிற ஒரு பெரிய லாரியை முன்னாடி, கொஞ்சம் கேப்பு தான், எனக்கு குழந்தைக்கு ரொம்ப சின்ன கேப்பு தான். இது இப்படி வந்துருச்சே அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சு இதை வந்து நான் அபசகுணமாக எடுக்கல, இது ஏதோ நம்மளை வார்ன் பண்ணுறானோ. ஏன்னா நீங்கள் வந்து ஒரு விஷயம் வண்டி ஓட்டிகிட்டு இருக்கும் போதெல்லாம் டப்புன்னு நான் கம்யூனிகேட் பண்ணி என்ன பண்ணுதுன்னுலாம் கேட்க முடியாது. அப்போ உங்களோட கான்சன்ட்ரேஷன் எங்கே இருக்கும்? நான் இப்போ செஷன் எடுக்கிறேன்னா அந்த டைமில் தான் வந்து அங்கே ப்ரெசன்ட் மூமெண்ட்டில் இருப்பேன். அதுக்கப்புறம் என்னோட ஒர்க் இருக்கும், நான் பார்ப்பேன். எனக்கு ஒரு சில பெட்ஸோட தாட்ஸ் வந்ததுன்னா அப்போ கனெக்ட் பண்ணி நான் என்னென்னு கேட்பேன். எப்பவுமே வந்து இப்போ நம்ம ரோட்டில் போகிறோம் வரோம்னா எல்லாரையும் பார்த்து பேச மாட்டோம் இல்லையா, ஹை பைன்னு சொல்லிட்டு போவோம். சில பேர் நம்ம பேசக்கூட மாட்டோம். அந்த மாதிரி அந்த மொமெண்ட்டில் எனக்கு அந்த பூனை கூட கனெக்ட் பண்ணணுன்றது தோணல. ஏதாவது நடக்க போதோ, ஏன் இப்படி ஓடுறான், அதுவும் இப்படி இவ்வளோ நேரம் வெயிட் பண்ணிட்டு இப்படி கிட்ட வரும்போது வண்டியில் அடிப்படுற மாதிரி இப்படி ஓடுதேன்னு சொல்லிட்டு நினச்சிட்டே ஒரு 2 யூட்டர்ன் இப்படி எடுக்கிறேன், அந்த லாரி வருது. நான் அதை யோசிச்சுக்கிட்டே தான் ரொம்ப ஸ்லோவாக போகிறேன். ஸ்லோவாக போயிட்டு ஒரு ஓரத்தில் அப்படியே இப்படி வண்டி இது பண்ணிட்டு நின்றுட்டேன். இந்த மாதிரி நம்மளை வந்து வார்ன் பண்ணுவாங்க. அப்பா, இவ்வளோ விஷயம் இருக்கா கேட்டில். ரைட்டு. இப்போது வீட்டில் நிறைய பேர் கேட் வளர்க்கணும்னு பெரிய கேள்வி மனசில் இருக்கும்.
இப்போ நாம ஏதோ அன்னைக்கு டே கொஞ்சம் மோசமாக போயிருக்கோம், இல்லை ஒரு மாதிரி ஸ்ட்ரெஸ்டாக இருப்போம். அப்போ நம்மளோட பெட்டை முறைச்சி பார்த்துட்டே இருப்போம். முறைச்சி மீன்ஸ் இப்படியே பார்த்துட்டு இருப்போம், ஸ்ட்ரெஸ்ஸு குறையும் அப்படின்ட்டு அதே ரொம்ப நேரம் ரசிச்சுட்டு இருப்போம் அது பண்ணுற சேட்டையெல்லாம். ஆனால் ரீசெண்ட் டைமாக நான் சில விஷயம் ஃபீல் பண்ணுறது, அந்த பெட்டு நம்மளை பார்த்துக்கிட்டு இருக்கு. நம்ம எதனா வேலை பார்த்துட்டு அதை கண்டுக்க மாட்டோம். ஆனால் அது ஒரு மாதிரி அது கண்ணு ஏதோ ஒன்று சொல்ல வரும், பட் நம்மளுக்கு புரியாது. ஒரு மாதிரி இப்படியே பார்த்துட்டே இருக்கும். ஆக்சுவலாக பெட்ஸ் அப்படி முறைச்சி பார்த்துட்டு இருக்கல ஒரு மனுஷனை என்ன தாட்டில்? அவங்க வந்து உங்கள் எனர்ஜி ஃபீல்டில் என்ன நடக்குது அப்படிங்கிறத வந்து அவங்க கண்டுபிடிச்சிருவாங்க. அது வந்து எவ்வளோ டீப்பாக போவாங்கன்னா, உங்களோட பாஸ்ட் லைஃப் முதற்கொண்டு பார்க்கக்கூடிய கெப்பாசிட்டி கேட்ஸுக்கு உண்டு. இது ஆணித்தரமாக சொல்கிறீங்க நீங்கள்? ஆமாம், கேட்ஸால் வந்து அவ்வளோ டீப்பாக நம்ம கூட கனெக்ட் பண்ண முடியும். இஜிப்ட்லலாம் பார்த்தீங்கன்னா கேட் வந்து ஸோ வந்து அதாவது ஆஃப்டர் லைஃப்ன்ற விஷயத்துக்கு கேட் தான் கிட்டத்தட்ட பிரிட்ஜ்ன்றீங்க அவங்க சிவிலைசேஷன் பேஸ் பண்ணி. ஆமாம். ஓகே. ஏன்னா கோயில்களில் வந்து நிறையா கேட்டோட ஸ்டாச்சு, அப்புறம் அவங்க வந்து இப்போ நிறைய கோயில்களில் வளருதுங்க பூனைங்க. நாங்கள் இந்த தேனுபுரீஸ்வரர் கோயில் போயிருந்தோம், சிவபெருமான் கோயிலுக்கு. அந்த கோயில் முழுக்க கேட்ஸ் தான், சிவன் கோயில். எங்களுக்கு அதெல்லாம் பார்க்க சந்தோஷமா இருந்துச்சு. பரவாயில்ல, எந்த கேட்ஸ் இங்கே முக்கியத்துவம் கொடுக்குறாங்களே அப்படின்ட்டு. ஏன்னா அதுக்கு தான் அந்த கொஸ்டின் உங்கள்கிட்ட ஷூட் பண்ணியிருக்கேன். உங்களை வந்து அவங்க அப்சர்வ் பண்ணுவாங்க, உங்களுக்குள்ளே என்ன நடக்குது, என்ன சேஞ்சஸ் நடக்குது. அதே மாதிரி நம்ம பாடியை வந்து அவங்க ஸ்கேன் பண்ணுவாங்க. நமக்கு வந்து அவங்க நம்ம எப்படி பார்க்குற மாதிரி தெரியுதே தவிர நம்ம பாடியில் நடக்கிற சேஞ்சஸ் வந்து அவங்களுக்கு தெரியும். இங்கே வந்து உட்காருவாங்க, வயிற்றில் வந்து உட்காருவாங்க. நம்ம பாடியில் நடக்கிற சேஞ்சஸ் வந்து அவங்களால வந்து ஃபீல் பண்ண முடியும். அந்த எனர்ஜியை வந்து அவங்க முன்னாடியே வந்து சென்ஸ் பண்ணிடுவாங்க. அதே மாதிரி அந்த நெகட்டிவ் எனர்ஜியை வந்து டிரான்ஸ்மியூட் பண்ணுற கெப்பாசிட்டியும் அவங்களுக்கு உண்டு. லைக் அதை திருப்பி அந்த நேச்சருக்கே திரும்ப அனுப்பிடுவாங்க, அந்த என்வாயர்மெண்ட்டுக்கே அவங்க திருப்பி அனுப்பிடுவாங்க. நமக்கு வாங்கிக்குதுன்னு சொல்லுவோம் இல்லையா, சில டைம் அவங்களுக்குமே சப்போர்ட் தேவைப்படும். அவங்களுக்குமே அந்த ஹீலிங் சப்போர்ட் எல்லாம் சில நேரங்களில் ரொம்ப அந்த எனர்ஜி ரொம்ப டென்ஸாக இருக்கு. என்ன பண்ணுவாங்க அப்போ அவங்க? அதை வந்து நம்ம தெரிஞ்சுக்கிட்டு நம்ம தான் வந்து அவங்களுக்கு அந்த சப்போர்ட்டை வந்து கொடுக்கணும். இப்போ அதுதான் இப்போ இந்த கம்யூனிகேஷன் வர்றவங்க வந்து பெட்ஸ் வச்சிருக்கவங்க யூஸ்வலாக காண்டாக்ட் பண்ணி கேட்டுருவாங்க, இந்த மாதிரி என் கேட்டு பண்ணுது, நான் என்ன பண்ணலாம் இப்படி இருக்குங்கும்போது எனக்கு என்ன கம்யூனிகேஷனில் வருதோ அதை வந்து நான் உங்களுக்கு ஷேர் பண்ணிடுவேன். சப்போர்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா இப்போ அவங்களுக்குமே இந்த ஆராங்கிற விஷயம் வந்து எல்லாருக்குமே உண்டு. அவங்களுடைய ஆராவை வந்து ரெகுலராக கிளென்ஸ் பண்ணுறது. நம்ம என்ன சொல்லுவோம், ஏன் வந்து இப்படி சுற்றி போடுறாங்க, அது வந்து நம்ம எனர்ஜி ஃபீல்டை வந்து அவங்க கிளியர் பண்ணுறாங்க. எனர்ஜி ஃபீல்டில் இருக்கிற பிளாக்கேஜை வந்து கிளியர் பண்ணுற விஷயம் தான் இந்த சுற்றி போடுற விஷயம். அதே மாதிரி நம்ம பெட்ஸுக்குமே அவங்களோட ஆராவை வந்து நம்ம கிளியர் பண்ணுறது, இதெல்லாம் வந்து நம்ம வீட்டை எவ்வளோக்கு எவ்வளோ பாசிட்டிவாக வச்சுக்க முடியுமோ அவ்வளோக்கு அவ்வளோ விஷயங்கள் வந்து நம்ம பண்ணணும். ரொம்ப வந்து நிறைய பொருள் இருக்கிறது, அதே மாதிரி பழைய இது வந்து நிறையா சேர்க்கறது, நம்ம ஒரு விஷயம் வந்து நமக்கு புதுசாக நம்ம அனுபவிக்கணும் அப்படின்னா அந்த பழசை விட்டால் தான் நம்ம புதுசுக்கு போக முடியும். அது நம்ம ஹியூமன் லைஃப்பில் இருந்தாலும் சரி, எதில் இருந்தாலும் சரி, அது ஒரு வெயிட் லோடாக இருந்தாலும் சரி, வீட்டில் வச்சுருக்கிறதா விஷயங்களாக இருந்தாலும் சரி, நம்ம தாட்ஸு, நம்ம பாஸ்ட் விஷயங்கள், நமக்கு நடந்த விஷயங்கள், ஒரு விஷயம் பழசு நம்மளை விட்டு போனால் தான் நம்ம ஒரு புது விஷயத்தை தேடவும் முடியும். அதுலேயே ஸ்டக் ஆகிட்டோம்னா லைஃப் வந்து போகாது. இப்போது நான் பெட்ஸை வளர்க்கும் போது ஒரு சில பெட்ஸ் பார்த்தீங்கன்னா பயங்கர ஆக்டிவாக இருப்பான், நிற்கவே மாட்டான், துரு சுற்றிட்டு இருப்பான். சில பெட்ஸ் பார்த்தீங்கன்னா 2 நாள் ஆக்டிவாக இருக்கும், 3ஆவது நாள் பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி சோகமாயிடுவான். நீங்கள் விளையாட கூப்பிட்டாலும் வரமாட்டான், ஒரு மாதிரி மூலையிலே உட்காந்துருப்பா, உங்ககிட்ட நெருங்க மாட்டான், ஒரு மாதிரி பிஹேவ் பண்ணுவான். பெட்ஸுக்கு ஆக்சுவலாக இது போல் பிஹேவ் பண்ணுதில்ல, அதை நீங்கள் ட்ராமான்னு சொல்லுவீங்களா, ஸ்ட்ரெஸ்ன்னு சொல்லுவீங்களா, இல்லை சம்திங், என்ன விஷயம் அது? சில நேரங்களில் வந்து ட்ராமாவாக இருக்கலாம், ஏதாவது எனர்ஜி அப்சர்வ் பண்ணி. இப்போ நான் ஃபுட்டு கேட்டு கொடுக்கலாம், அதுவே ட்ராமாவாக மாறுமா? இல்லை, அந்த மாதிரி அதெல்லாம் ட்ராமா கிடையாது. சில நேரங்களில் வந்து என்ன சொல்லலாம்னா, ஒரு சில பெட்டுக்கெலாம் வந்து தொடறது பிடிக்காது, ரொம்ப ஹக் பண்ணுறது பிடிக்காது. அவங்கள எனக்குமே வீட்டில் வந்து நிறைய கேட்ஸ் இருக்காங்க. அதில் ஒரு கேட்டுக்கு வந்து என் மேலே வந்து உட்காரும், நான் கை கால் அசைக்கக்கூடாது, அடுத்த நிமிஷம் எனக்கு கடிக்க வருவா, நான் அப்படியே ஸ்டாச்சு மாதிரி உட்காந்துருக்கணும், அவளை தொடக்கூடாது, அவங்க தான் வந்து என் மேலே உட்காருவாங்க. அதாவது நம்ம பூனை வளர்க்கல, பூனை நம்ம வளர்க்குது. அந்த மாதிரி ஒரு சில பேருக்கு வந்து ரொம்ப கடல் பண்ணுறதெல்லாம் பிடிக்காது. அதனால அவங்க கொஞ்சம் கிட்ட போனால் நம்மளை கட்டி பிடிச்சி இது பண்ணுவான், வேண்டான்னு சொல்லிட்டு தனியாக ஒதுங்கிடுவாங்க. ஓகே. அதே போல் இந்த பூனைகள் பார்த்தீங்கன்னா நம்ம கிட்ட வந்து அந்த அன்பை பரிமாறும் போது, நான் அப்படி தான் நினைக்கிறேன், ஐ திங்க் ஸோ, அப்போ மோட்டர் வர மாதிரி சவுண்டு கேட்டே இருக்கும், அது உடம்புக்குள்ள கிர்ன்னு ஓடிட்டு இருக்கும். சில நேரம் அது ரொம்ப பெட் பண்ணும்போது இன்னும் சவுண்ட் அதிகமாகிட்டே போகுது, நமக்கு அது உணர முடியும், அந்த சவுண்டை நல்லா உணர முடியும். ஆக்சுவலி என்ன நடக்குது அது? ஏன்னா அந்த ஃப்ரீக்வன்சி பார்த்தீங்கன்னா 20 to 150 ஹெர்ட்ஸ். இது வந்து ஹியூமன்ஸால் வந்து உணர முடியும். கேட் வந்து தன்னைத்தானே ஹீல் பண்ணிக்கிற கெப்பாசிட்டி வந்து கேட்டுக்கு உண்டு. அதே மாதிரி இப்போது நம்ம ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கோம் அப்படின்னா கேட்டுக்கு நல்லா தெரியும். அந்த இதை பற்றி நான் ஏற்கனவே பேசியிருந்தேன். நம்மளுடைய அந்த போன்ஸை
ஹீல் பண்ணுற அந்த ஃப்ரீக்குவென்சி வந்து இந்த கேட்டோட அந்த புர்ரிங் ஃப்ரீக்குவென்சிக்கு வந்து மேட்ச் ஆகுதுங்கிற ஒரு சயின்ஸும் இருக்குது. அதை மீறி நம்ம இப்போ ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கோம், எதையோ நினச்சி டென்ஷனாக யோசிச்சுட்டே இருக்கோம், மைண்டில் ஏதாவது ஓடிக்கிட்டே இருக்கோம்னா கூட நம்ம பக்கத்தில் உட்காந்து நம்மளை டைவர்ட் பண்ணுறதுக்காக அந்த விஷயங்களை அவங்க பண்ணுவாங்க. இல்லை ஏதோ ஒரு பிரச்சனையில் நம்ம அதை கடந்து வர முடியாமல் இருக்கோம், அவங்க வந்து நமக்கு ஒரு சப்போர்ட், இமோஷனல் சப்போர்ட் மாதிரி. சில நேரங்களில் அவங்களுக்கே வந்து தூக்கம் வரும்போதும் வந்து அதை பண்ணுவாங்க. அவங்களுக்கு தூங்கணும் போல் இருக்குது அப்படின்னா வந்து இப்போ நான் சொன்னேன் இல்லையா, என் மடியில் வந்து உட்காந்து ஒரு கேட்டு கத்துச்சுன்ட்டு, காலையில் ஒரு 11 வந்து என்னை கூப்பிட ஆரம்பிக்கும். நான் போய் பக்கத்தில் படுக்கிற வரைக்கும் உமா உமா உமான்னு கூப்பிடுவாங்க. உமா உமா இந்த வீடியோ கூட போட்டு உங்கள் பேர் கூப்பிட்ற மாதிரி இருக்குது, பூனை கூப்பிட்டுருவோம், எங்கள் பேர்லாம் கஷ்டமாச்சு. ஆமாம், வந்து கூப்பிட்டுக்கிட்டே இருக்கும் வந்து என் பக்கத்தில் படு அப்படின்னு சொல்லிட்டு. ஓ, இந்த அளவுக்கு ஓகே. நல்ல ஒரு நெருக்கம் உங்களுக்கும் அனிமல்ஸ்க்கும். நான் வளர்த்த எக்ஸ்பீரியன்ஸை சொல்கிறேன். மேபி இது உண்மையாக இருக்கா என்னன்னு தெரியல மற்றவங்களுக்கு. அதாவது அவன் மற்ற நேரத்தில் ஆக்டிவாக இருக்கும் போதெல்லாம் அவ்வளோ சீர் தொட விட மாட்டான். ஆனால் தூங்கி எழுந்திருப்பான் பார்த்தீங்களா, தூங்கி எழுந்தது நேராக வந்து கிட்ட நின்றுவான் தெரியுமா அப்படின்னு. அதாவது என்ன பெட் பண்ணி கேட்டே இருப்பான். நீங்கள் தடவி கொடுக்க அவன் பாட்டு அப்படியே சந்தோஷமாக என்ஜாய் பண்ண 5 நிமிஷம் பண்ண விடுவான், அதுக்கு மேலே தொட விட மாட்டான், போயிடுவான். தூங்கி எழுந்ததுக்கப்புறம் அது என்ன நடக்குதுங்க, அந்த லேசினஸ் எனக்கு கொஞ்சம் என் கூட யாராவது என்ன இப்போ அம்மா பூனை பார்த்தீங்கன்னா வந்து குட்டியை வந்து லிக் பண்ணி விடுறது, ஒருத்தருக்கு ஒருத்தர் மாற்றி இதெல்லாம் அவங்க பண்ணிப்பாங்க இல்லையா. அப்போ இன்னொரு பூனை இல்லை அப்படிங்கும்போது உங்களை தான் அந்த கம்பேனியனாக பார்க்குது. அப்போ அப்பயும் வந்து அந்த விஷயத்த பண்ணும். ஃபீமேல் கேட்ஸ் யூஸ்வலாக பார்த்தீங்கன்னா ஹீட் சைக்கிளில் இருக்கும்போதும் அப்புறம் வந்து குட்டி போடும்போதும் நம்ம கூடயே சுற்றிக்கிட்டே இருப்பாங்க. ஏன்னா அவங்களுக்கு அந்த அந்த இது தேவைப்படும், தனிமை உணர முடியும் அவங்களால. அதனால வந்து நம்ம கூடயே இருப்பாங்க, அவங்க தடையோட சொல்லி கேட்டுக்கிட்டே இருப்பாங்க. ஓகே, ஸோ அவனும் சிங்கிள் நானும் சிங்கிள்னா நாங்கள் 2 பேர் தான் மிங்கிள் கிட்டத்தட்ட அந்த மாதிரி கூட அப்படிதான் இருக்கணும். ஓகே ஓகே ஓகே, இன்ட்ரெஸ்டிங். இந்த பூனைகள் இது ஒரு வீட்டில் இருக்குது அப்படின்னா, நாய்களும் பக்கத்து வீட்டில் பக்கத்து ஏரியாவில் இருக்கும். எனக்கு என்ன இது வரைக்கும் புரியலன்னா, பூனையை பார்த்தா நாய் துரத்தி கடிக்காமல் விடவே விடாது. இன்னொரு பக்கம் பூனை நாய் பக்கம் பெருசாக போகாது, ஆனால் நாய் சும்மா இருக்காது, வந்து நோண்டிக்கிட்டே இருக்கும். எதுக்கு இந்த ரைவல்ரி? ஸோ பூனை பார்த்தீங்கன்னா கேட் ஃபேமிலி, லைனும் கேட் ஃபேமிலி, டைகரும் கேட் ஃபேமிலி. லைன் டைகர் வந்து நாயை பார்த்தா என்ன பண்ணும்? அது கட்சி குதிரை போட்டுரும். என்னோட கம்யூனிகேஷனில் நீங்கள் எனக்கு வந்து கிளைண்ட்ஸ் வந்து இதை சொல்லுவாங்க, அவங்களே டாக் வளர்ப்பாங்க, கேட் வளர்ப்பாங்க. எனக்குமே உண்டு, என்கிட்டையும் டாக்ஸ் இருக்காங்க, கேட்ஸ் இருக்காங்க. என் நாய்க்கு தெரியும் எனக்கு என் பூனையை ரொம்ப பிடிக்கும்னு, இருந்தாலும் அவங்க வெளியே போனால் துரத்த தான் செய்வாங்க. ஸோ அது நான் கம்யூனிகேஷனில் ஒரு தடவை கேட்கும்போது எனக்கு வந்து மெசேஜ் என்ன அப்படின்னா, டாக்ஸ் வந்து கேட்டை வந்து ஒரு சின்ன இத்தினோண்டு விலங்காக பார்க்கல, பிக் கேட்ஸ் மாதிரி பார்க்குறாங்க. ஸோ அந்த பிக் கேட்ஸை வந்து இவங்களால அட்டாக் பண்ண முடியாது, அந்த அளவுக்கு எல்லா டாக்ஸுக்கும் கெப்பாசிட்டி இருக்காது. ஆனால் இந்த பூனையை வந்து அவங்க அட்டாக் பண்ணலாம். சாப்பிட மாட்டாங்க, அவங்க கடிச்சு சாப்பிட மாட்டாங்க, ஆனால் கொன்றுவாங்க. என்னன்னா இப்போ ஒரு லைனோ டைகரோ காட்டு இதுலலாம் பார்த்துருப்பீங்க, ஹில் ஸ்டேஷன்லலாம் கேமராவில் பேந்தரோ இல்லை டைகரோ லைனோ வந்து அந்த டாகை எடுத்துட்டு அவங்க வந்து ஹண்ட் பண்ணுவாங்க. இவங்களால திருப்பி வந்து அவங்கள எதையும் பண்ண முடியாது. ஆனால் அந்த கேட் ஃபேமிலியில் வர இந்த பூனையை தான் வந்து அவங்க அட்டாக் பண்ண முடியும். இப்போ இதில் என்ன எனக்கு ஒரு சின்ன குழப்பம்னா, இப்போ நான் ஒரு விஷயத்த எங்கள் அப்பாவை வேறு ஏதோ பண்ணிட்டாங்க, அதை நேரில் பார்த்துட்டேன், என் தாத்தா வேறு பண்ண நேரில் பார்த்துட்டேன், அதனால் நான் மேபி பழி வாங்கலாம். ஆனால் இந்த டாக்ஸ்லாம் காட்டுக்கு மேக்ஸிமம் போயிருக்காது, நம்ம தெருவில் இருக்க டாக்ஸ்லாம் டிவியில் ஹண்டிங்கும் பெருசாக பார்த்துருக்காது. அந்த நாய் பார்க்கும்போது இன்னொரு நாயை ஒரு புலி வேட்டையாடுற மாதிரி காட்சியும் பார்த்துருக்காது. அப்படி இருக்கிறப்பையும் இதுங்க இப்படி பிஹேவ் பண்ணுது அப்படின்னா அந்த காட்சியில பார்க்காதது ஜெனட்டிக்காக அந்த விஷயம் நடக்குதோ? மார்ஃபிக் ரெசோனன்ஸ்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் இருக்குது. இதை பற்றி ரூப்பர்ட் ஷெல்டாக்னு ஒருத்தர் வந்து புக் எழுதியிருக்காரு. அவரோட புக்கில் வந்து நிறைய எவிடன்சஸ் கொடுத்துருக்காரு இந்த டெலிபதிக் கம்யூனிகேஷனை பற்றி. இதில் பார்த்தீங்கன்னா லண்டனில் ப்ளூடிட்னு நினைக்கிறேன் பேர், எனக்கு எக்ஸாக்ட் நேம் தெரியல, ப்ளூடிட் பேர்டு லண்டனில் வந்து பல வருஷங்கள் முன்னாடி பால் பாட்டில் இருக்கு இல்லையா, அந்த கிளாஸ் பாட்டிலில் வந்து அந்த ஃபாயிலை வந்து அந்த அலுமினியம் ஃபாயில் வச்சு மூடிருந்தாங்களாம். அதில் ஒரு பேர்டு என்ன பண்ணுச்சான், ஃபஸ்ட்டு அதை கற்றுக்கிட்டு அதில் இருக்க அந்த திக் லேயரை வந்து சாப்பிட ஆரம்பிச்சுதான். வித்தின் ஃபியூ இதில் கொஞ்சம் வருஷத்துக்கு அப்புறம் அந்த ப்ளூடிட்டோட எல்லா வகையான அந்த ப்ளூடிட் வகை இருக்கு இல்லையா, அது அந்த ஊரில் இல்லை, வேறு ஊர்லலாம் கூட இருக்கும். அவங்க வந்து இந்த ஹேபிட்டை வந்து பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அதே மாதிரி இப்போ டர்ட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு இடத்துல வந்து போய் அந்த அம்மா குட்டி போடுது அப்படின்னா அந்த குட்டிங்கள்லாம் திருப்பி போயிட்டு திரும்ப அதே இடத்துக்கு தான் வந்து குட்டி போடும். இப்போ அம்மா எங்க வந்து குட்டி போட்டாங்களோ இவங்க சர்வேயவாய் பெருசாகிட்டாங்கன்னா திருப்பி அதே இடத்துக்கு தான் வந்து குட்டி போடும். அப்போ இவர் என்ன சொல்ல வராரு, நான் சொன்னது கிடையாது, அந்த சயின்டிஸ்ட் சொன்னது. ஸோ இந்த
அவங்க வந்து காமனாக ஒரு மெமரியை வந்து ஒரு ஃபீல்டுக்குள்ளே ஷேர் பண்ணுறாங்க. அதனால தான் வந்து அவங்களால வந்து இதை வந்து உணர முடியுது அப்படின்னு. ஓகே, ஸோ இந்த விஷயம் பற்றி ரிசர்ச்சும் பண்ணியிருக்காங்க கிட்டத்தட்ட. நிறைய எவிடன்சஸ் வந்து அவர் கொடுத்துருக்காரு அவரோட புக்கில். எவிடன்சஸ் தான் கொடுக்க முடியும், இதெல்லாம் வந்து நம்ம வந்து ப்ரூவ் பண்ணுற அளவுக்கு முடியாது. ஓகே, ஆனால் ஃபியூச்சரில் இதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறீங்களா? அது எனக்கு தெரியல. அது உங்களுக்கு தெரியல. ஓகே, வணக்கம். நம்ம மாயம் ஸ்டுடியோஸ் யூடியூப் சேனலில் ஒரு நாளைக்கு 5 வீடியோஸ் போஸ்ட் பண்ணிட்டு இருக்கோம். எல்லா வீடியோஸ்க்கான நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரணும்னாக்கா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கீழே ஒரு பெல் ஐக்கான் இருக்கும், ஆல் நோட்டிஃபிகேஷன். அதை கிளிக் பண்ணிடுங்க. அதை கிளிக் பண்ணால் மட்டும்தான் நான் போடுற வீடியோஸ் ஒன்று நீங்க பார்க்க முடியும். அண்ட் மாயம் ஸ்டுடியோஸ் போலவே மாயம் பக்தி அண்ட் மாயம் லைஃப் ஸ்டைல் இந்த சேனல்ஸையும் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு மறக்காம பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க, ஆல் நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருங்க. யூடியூபை தாண்டி அடுத்தடுத்த அப்டேட்ஸ் நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம மாயம் ட்ரெண்ட்ஸ் ஃபேஸ்புக் பேஜை ஃபாலோ பண்ணிடுங்க. கூடவே மாயம் ஸ்டுடியோஸ் 9 என்ற இன்ஸ்டாகிராம் பேஜையும் ஃபாலோ பண்ணிக்கங்க. இது எல்லாத்துக்கான லிங்க்ஸையும் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுத்துருக்கேன். நன்றி.